வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அட்டகாசமான கொஞ்சம் வித்தியாசமான புராண கதையை தான் பார்க்க போறோம். மரணத்தின் கடவுளான யமதர்மன் மனிதர்களை பத்தி புரிஞ்சிக்க அவரோட அந்த இருண்ட உலகத்தை விட்டு வெளியே வர்ற ஒரு காவிய பயணம் இது. சரி, எந்த தாமதமும் இல்லாம நேரடியா இந்த சுவாரஸ்யமான கதைக்குள்ள போலாமா? சரி, நாம நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். பல யுகங்களுக்கு முன்னாடி யமலோகம் ரொம்பவே அமைதியா இருந்துச்சு. அப்போ சித்ரகுப்தன் ரொம்ப பதட்டமா யமதர்மன் கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. மனிதர்கள் மரணத்தையே மறந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. ஆமாங்க, பூமியில பொய், பேராசை, துரோகம் இதெல்லாம் எந்த அளவுக்கு அதிகமாயிடுச்சுங்கிற அந்த அதிர்ச்சியான ரிப்போர்ட் தான் இந்த மொத்த கதைக்கும் ஒரு தொடக்கமா அமையுது. இப்போ முதல் பகுதி, மரணத்தின் கணக்கு புத்தகம். பொதுவா யமலோகம் அப்படிங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமான ஆனா துளியும் உணர்ச்சிகளே இல்லாத ஒரு இடம் இல்லையா? அங்க ஒவ்வொரு மனிதனோட பிறப்பும் சரி இறப்பும் சரி வெறும் ஒரு கணக்கா மட்டும்தான் பார்க்கப்படுது. ஆத்மாக்கள், பதிவுகள், கணக்குகள் இதை தாண்டி அங்க எந்த ஒரு எமோஷன்ஸ்க்கும் இடமே இல்லை. சுருக்கமா சொல்லணும்னா மனித உயிர்கள் எல்லாமே அங்க வெறும் புள்ளி விவரங்கள் மட்டும்தான். 0. ஆமா, 0. இது எதை குறிக்குது தெரியுமா? யமதர்மன் இதுக்கு முன்னாடி எத்தனை முறை பூமிக்கு நேரா வந்திருக்காரு அப்படிங்கறதோட விடைதான் இந்த 0. அவர் ஒரு தடவை கூட பூமியை நேர்ல பார்த்ததே கிடையாது. ஒரு மனுஷன் சிரிக்கிறதையோ இல்ல அழுகிறதையோ அவர் நேர்ல பார்த்ததே இல்லைன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இரண்டாவது பகுதி, யமனின் பூமி பயணம். இந்த உண்மையை நேர்ல பார்க்கணும்னு யமன் ஒரு மிகப்பெரிய முடிவை எடுக்கிறாரு. தன்னோட பிரம்மாண்டமான கருப்பு சிம்மாசனத்தை விட்டு எழுந்து பயங்கரமான புயலுக்கு நடுவுல தன் எரும வாகனத்துல ஒரு சாதாரண முதியவர் வேஷத்துல பூமிக்கு வராரு. இது எதை ரொம்ப தெளிவா காட்டுதுன்னா, சித்ரகுப்தன் சொன்னது 100க்கு 100 உண்மை அப்படிங்கறத. ஒரு சின்ன கிராமத்துக்குள்ள போற அவரு அங்க மக்கள் பணத்துக்காக நண்பர்களுக்கு துரோகம் பண்றதையும், பசியால உணவை திருடுறதையும், அதிகாரத்தை வச்சு ஏழைகளை ஒடுக்குறதையும் நேர்ல பாக்குறாரு. சொல்லப்போனா மனிதர்கள் மேல அவருக்கு இருந்த அபிப்பிராயம் இன்னும் மோசமாகிடுச்சு. மூன்றாவது பகுதி, அருள் என்றொரு சிறுவன். இந்த இருட்டான சூழ்நிலையில ஒரு சின்ன வெளிச்சம் மாதிரி அருள்னு ஒரு பையன் இருந்தான். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவனோட உடம்பு சரியில்லாத அம்மாவை அவன் ரொம்ப அன்பா கவனிச்சுட்டு வந்தான். அந்த கிராமத்துல இருந்த பல பேரோட பேராசை ஒரு பக்கம் இருந்தாலும் தங்கிட்ட ஒண்ணுமே இல்லைனா கூட மத்தவங்களுக்காக கவலைப்படுற அருளோட கருணை மறுபக்கம் பிரகாசமா தெரிஞ்சது. இந்த சுயநலமில்லாத குணம் யமனையே நிஜமா ஆச்சரியப்பட வச்சுது. அடுத்து என்ன நடக்குது, இது எப்படி மாறுதுன்னு பாப்போம். மறைஞ்சிருந்து கவனிச்சிட்டு இருந்த யமன் அருளோட தொடர்ச்சியான நற்செயல்களை பார்க்கறாரு. முதல் நாள் பசியால வாடிட்டு இருந்த ஒரு பாட்டிக்கு தங்கிட்ட இருந்த பாதி அளவு ரொட்டியை கொடுக்கறான். 2வது நாள் தன் நண்பனை பாதுகாக்கிறதுக்காக சண்டை போடுறான். 3வது நாள் அடிபட்டு கிடந்த ஒரு நாய்க்கு தண்ணி கொடுக்கறான். இதையெல்லாம் பார்க்கும்போது யமனுக்கே ஒரு பெரிய குழப்பம் வந்துடுச்சு. இப்போ யமதர்மன் மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கேள்வி. மனிதர்கள் எல்லாரும் நிஜமாவே கெட்டவர்களா? இல்ல இந்த இருட்டுக்குள்ளேயும் இப்படி ஒரு சின்ன ஒளி இருக்கத்தான் செய்தா? முதல் முறையா மனிதர்கள் மேல அவருக்கு ஒரு சின்ன நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. 4வது பகுதி, பெரும் வெள்ளம். திடீர்னு நிலைமை தலைகீழா மாறுது. அன்னைக்கு ராத்திரி ஒரு பயங்கரமான புயல் அந்த கிராமத்தை தாக்குது. ஆறு கரை புரண்டு ரொம்ப வன்முறையா மாறுது. அந்த நேரத்துல எதிர்பாராத விதமா ஒரு சின்ன பொண்ணு சீறி பாயிர அந்த வெள்ளத்துல மாட்டிக்கிறா. ஆனா அந்த சுயநலம் பிடிச்ச கிராம மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? தங்களோட உசிரை காப்பாத்திக்க பயத்துல உறைஞ்சு போய் இது எல்லாம் வெறும் வேடிக்கை மட்டும்தான் பார்த்தாங்க. ஆனா அருள் அப்படி பண்ணல. ஒரு செகண்ட் கூட அவன் யோசிக்கலங்க. பயங்கரமா சீரிப்பாயிர அந்த இருட்டான வெள்ளத்துல எந்த தயக்கமும் இல்லாம துணிச்சலா குதிச்சு அந்த சிறுமையை கரைக்கு தள்ளி காப்பாத்துறான். ஆனா அவனால தப்பிக்க முடியல. ஒரு பெரிய மரக்கிளையில அவனோட கால்கள் மாட்டிக்க மூச்சு திணறி தண்ணிக்கடியில அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. வெறும் கணக்குகளை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கிற மரணத்தின் தேவன் யமன் இதையும் வேடிக்கை மட்டும்தான் பாப்பாரா, இல்ல செயல்படுவாரா? 5வது பகுதி, யமனின் கருணை. புயல் இப்போ ரொம்ப உக்கிரமா வீசுது. இருட்டின வானத்தை 2ஆ பொளந்துகிட்டு ஒரு மிகப்பெரிய மின்னல் வெட்டுது. முதியவர் வேஷத்துல இருந்த யமன் இப்போ தன்னோட உண்மையான பயங்கரமான உருவத்துக்கு மாறுறாரு. ஒளிரும் சிவப்பு கண்கள், கருப்பு கவசம், பிரம்மாண்டமான எருமை வாகனம்னு அருளுக்கு முன்னாடி அந்த மரண தேவனே நேர்ல வந்து நிக்கிறாரு. அந்த இருட்டான சூழ்நிலையில நான் யமன் அப்படிங்கிற அவரோட குரல் இடி மாதிரி ஒலிக்குது. அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அருளோட இதயமே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. நம்மளோட மரணம் நெருங்கிடுச்சுங்கிற அந்த பயம் அவனோட கண்கள்ல அப்பட்டமா தெரியுது. யமன் அவனை பார்த்து உன் ஆயுள் முடிந்து விட்டது அப்படின்னு சொல்றாரு. இங்க ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சாதாரணமா யாரா இருந்தாலும் மரணத்தை பார்த்தா கதறி அழுவாங்க இல்லையா? ஆனா அருள் என்ன பண்ணான் தெரியுமா? மழை தண்ணியோட அவனோட கண்ணீரும் கலந்து வழிய அவன் யமன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்றான். நான் போய்விட்டாலும் பரவாயில்ல, ஆனா அந்த சிறுமி மட்டும் நல்லா வாழணும், அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு.
மரணத்தோட விளிம்புல நின்னுகிட்டு இருக்கும்போதும் தனக்காக கவலைப்படாம இன்னொரு உயிருக்காக அவன் காட்டின அந்த ஆழமான அன்பு யமனையே ஒரு நிமிஷம் உறைந்து போக வச்சிருச்சு. தன்னோட வாழ்க்கையில முறையா உண்மையான அன்பையும் கருணையும் யமன் நேர்ல பாக்குறாரு. மனுஷங்க பல தப்புகளை செஞ்சிருந்தாலும் அவங்க இந்த அளவுக்கு ஆழமான அன்பிற்கும் உச்சக்கட்ட தியாகத்திற்கும் தகுதியானவங்க தான் அப்படிங்கிற அந்த பேருண்மைய அவர் முழுசா உணர்றாரு. அப்போ யமன் சொல்ற அந்த வலிமையான வார்த்தைகளை கேளுங்க. சில நேரங்களில் விதியை காட்டிலும் மனித மனசு பெரியதாகி விடுகிறது. அவங்க மரணத்தின் கடவுளே தன்னோட இருண்ட உலகத்தோட விதிகளை உடைச்சி எறிகிற ஒரு அபூர்வமான தருணம் இது. அடுத்த நிமிஷம் யமன் தன்னோட ஒளிரும் பாசக்கயிற்ற மெதுவா கீழே இறக்குறாரு. அருளை சிக்க வச்சிருந்த அந்த பெரிய மரக்கிழையை அப்படியே சுக்குநூறா உடைக்கிறாரு. பூமியில நல்ல மனிதர்கள் இன்னும் இருக்காங்க அப்படிங்கிறத எனக்கு நீ நினைவூட்டிட்ட அப்படின்னு அவங்கிட்ட சொல்லிட்டு அருளை பத்திரமா கரையில சேர்த்துட்டு அப்படியே அந்த புயல் மேகங்களுக்குள்ள மெதுவா மறையிறாரு. ஆக இங்க நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, மனிதர்களோட ஒவ்வொரு உயிரும் கணக்கு புத்தகத்துல இருக்கிற வெறும் எண்கள் மட்டும் கிடையாது. அது ஒவ்வொருத்தரோட அன்பு மற்றும் தியாகத்தோட ஒரு தனித்துவமான கதை அப்படிங்கிறத யமதர்மன் ஆழமா புரிஞ்சுக்கிட்டார். இறுதியா நான் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வியோட இதை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு மரணத்தின் தேவன் உங்களோட கணக்கு புத்தகத்தை பார்த்தா அதுல என்ன எழுதியிருக்கும்? அது எந்த மாதிரியான கதைய அவருக்கு சொல்லும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு அருமையான கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.